தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பேச்சுவார்த்தையுடைய முடிவும் வந்துருச்சு. 10க்கு மொசாட்டும் ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை சுருக்கமா பாத்திரலாம். பேச்சுவார்த்தை போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமையே பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்குது. முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எப்படி முன்னெடுக்கப்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தது துருக்கியில போய் எல்லாரும் சேர்ந்து பேசலாம்னாங்க. அப்ப ஈரான் சொல்லிட்டாங்க, துருக்கிக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, நீங்க பேசணும்னா ஓமானுக்கே வாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுதி, UAE, கத்தார் எல்லாம் பஞ்சாயத்து கூட்டிட்டு வராதிங்க, அவங்களுக்கும் வந்து ஈரானுக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க சொன்னாலாம் நாங்க கேட்க மாட்டோம், அதனால வந்தா அமெரிக்கா மட்டும் வாங்க, அதுக்கு நடுவுல ஓமான் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா ஓமானுக்கு போய் இப்ப பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து 1 to 1 நடந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய, ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஈரானும் அதுக்கப்புறம் ஓமானுடைய மத்தியஸ்தனம் பேசக்கூடியவரும் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து விஷயத்தெல்லாம் சொல்றாரு, எங்களுக்கு இப்படி எல்லாம் வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஓமான் நாட்டை சேர்ந்தவர், அவர் பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய அமெரிக்காட்ட போய் அவங்கள்ட்ட வந்து பார்த்து பேசுறாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி நடந்திருக்கு. ஒரு ரூம்ல இவங்க, ஒரு ரூம்ல அவங்க, நடுவுல வந்து ஓமானை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. இங்க கேட்டுட்டு போய் அங்க சொல்றது, அங்க சொல்றது, இங்க வந்து கேட்டுட்டு வந்து சொல்றது, அப்படிங்கிற மாதிரிதான் போயிருக்கு. சரி, ஏதாவது சமாதானம் எட்டிருச்சான்னு கேட்டா சமாதானம் இன்னும் எட்டல. அதே நேரத்துல சண்டையான்னு கேட்டா அராச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாஸ் அராச்சி அவர்கள், இது வந்து ஒரு நல்ல தொடக்கமா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு தடவையில முடிவாகாது. நம்ம காசா விஷயத்திலே பார்த்திருக்கோம். பல தடவை காசாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சா 3 வாரம் இழுப்பாங்க, 4 வாரம் இழுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இந்த பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் நேத்து நடந்தது ஒரு முதல் சந்திப்புன்னு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இதை வச்சே வந்து போர் வந்துரும் நம்ம சொல்ல முடியாது, இதை வச்சே போர் நின்னுரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்துல இது நடக்கக்கூடிய நேரத்துல எப்பயுமே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு என்ன வேலைன்னா, பேச்சுவார்த்தை கூப்பிடும் போதே பயமுறுத்துவாங்க. எதுக்காக பயமுறுத்துவாங்கன்னா, நீங்க மட்டும் இந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்கலைன்னா அவ்வளவுதான், என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் காட்டுவாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இஸ்ரேலு நேற்று உளவு வேலையை பார்த்து ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளத்துல நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல்னா வான் தாக்குதல் நடத்தப்படல. அங்க இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அடுத்தடுத்துல தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப எல்லாம் இந்த இஸ்ரேல் பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் தான் ஈரான்ல அடிக்கடி தீ விபத்து ஏற்படும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த 12 நாள் போர் நின்னதுக்கு பிறகு ஒரு 15 நாளாவது தொடர்ச்சியாக ஈரான்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. காரணமே அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு ராணுவ தளத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஈரானை பொறுத்தளவுக்கு இது ஏர் ஸ்ட்ரைக் இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணா போர் வந்துரும் இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால ஏர் ஸ்ட்ரைக் வேலை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. மொசாட் வச்சு உளவு வேலை மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்க, உள்ளேயே ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. அதனால அங்கங்க எல்லா தளங்கள்லயும் இஸ்ரேலுடைய ஆட்கள் இருக்காங்க. அவங்கதான் இதெல்லாம் வந்து ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து தீ விபத்து எல்லாம் ஏற்படுத்தி ஒரு மாதிரி மறைமுகமா வந்து செய்தியா என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கோங்க, இல்லாட்டினா ஈரான் முழுவதும் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க, என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராணுவ தளத்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய டெஹ்ரான்ல தலைநகரத்திலேயே வந்து ஒரு மெயின் போர்டு இருக்கும். ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளக்ஸ் தான். ஆனா அந்த பிளக்ஸ்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, எப்பயுமே வந்து அந்த IRGC உடைய பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பிளக்ஸ்ல தான் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும் உலகத்துக்கே அப்படின்னா அதை வந்து பரப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஏற்கனவே எதை பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா, இஸ்ரேல அடிக்க போறோங்கிறத பத்தி போட்டிருந்தாங்க. எங்களுடைய ஏவுகணை டெல் அவீவ் வரை போய் தாக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய கப்பலை வந்து நாங்க அழிப்போம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எப்பன்னா ஒரு வாரமா. அதை இப்ப மாத்திட்டு இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஈரானுடைய கொடியை வச்சுட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேச்சுவார்த்தை ஒழுங்கா போனா எங்க மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாங்க போர் வராம பாத்துப்போம், எங்களுக்கு பேச்சுவார்த்தையில உடன்பாடுதான், ஆனா அமெரிக்கா தான் வந்து இறங்கி வரணும் அப்படிங்கறதே காமிச்சிருக்காங்க. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து மிரட்டினாலும் அதை வந்து இவங்க அப்ப ஈரான் வந்து பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் தான் நெகட்டிவா அப்ரோச் பண்றாங்க. மறுபக்கம் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேச்சுவார்த்தைனா பேச்சுவார்த்தை, அப்படி பேச்சுவார்த்தைக்கு நீ ஒத்துக்க வராட்டினா எங்களுடைய போர்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, எங்க படையோட நீங்க மோதுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாருன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பொறுத்தளவுக்கு மிரட்டி பாக்குற மாதிரியும் அதட்டி வைக்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய தோனி இருந்துச்சு. ஆனா ஈரானை பொறுத்தளவுக்கு வந்து
சமாதானத்துக்கும் ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் அவங்க போயிருக்காங்க. அது இல்லாம வந்து பார்த்தா இப்ப என்ன தகவல்லாம் வந்துட்டு இருக்குன்னா, அமெரிக்கா வந்து 14 விதமான தடைகளை வந்து ஈரான் மேல விதிச்சிருக்காங்க. 14 கப்பல்கள், 14மே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாட்டுக்கு போகக்கூடிய எண்ணெய் கப்பல்கள். எந்த நாடும் ஈரானோடு ஆயில் பிசினஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியா, UAE, கத்தார் எல்லாருக்குமே அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப வந்து சாஃப்டா போயிட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் வந்து அமெரிக்கா பண்ணா இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட போகுமா அப்படிங்கறதே நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை எந்த விதத்திலயும் நம்ப மாட்டாங்க. அதனால அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை போகும்போது கண்டிப்பா ஈரான் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையே வேண்டாம், தாக்குதலுக்கே நாங்க ரெடின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்து ஒரு குட் ஸ்டார்ட் அப்படிங்கறதுதான் வந்து ரெண்டு பக்கமே சொல்லி முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஈரான் கொடுத்த அறிவிப்புல கூட வந்து நாங்க எங்களுடைய அணு ஆயுத உற்பத்தியை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம், விட்டு தருவோம். மத்தபடி வந்து யுரேனியம் பத்தியோ இல்ல பேலிஸ்டிக் பத்தியோ ஹைப்பர்சோனிக் பத்தியோ பேசுறதுக்கு எந்த உரிமையும் அமெரிக்காவுக்கு இல்ல அப்படிங்கறதை தெளிவா வந்து அறிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இன்னும் வந்து வாரக்கணக்கா இழுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது.